நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் 5ஆம் தேதி முதல் ஜூன் 11 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க இந்த வாரம். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்த போதிலும் 11இல் குரு பகவானும் ராகு பகவானும் இருப்பது இந்த மிதுன ராசிக்கு ஒரு அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் 12இல் இருந்தால் ஒரு பின்னடைவு என்று கூட சொல்லலாம். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் இருக்கின்றன, குரு ராகு. ஒரு கிரகம் இருந்தாலே, எந்த ஒரு கிரகமும் 11இல் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு சொல்கிறாங்க, ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ குரு இருக்குது, ராகு இருக்குது. அப்போது இந்த குரு பகவானும் ராகு பகவானும் இந்த மிதுன ராசிக்கு எல்லையற்ற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நீங்கள் அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு. குரு பகவானும் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு உங்களுடைய தொழில், அங்கே போய் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சத்தை பெறுவதால் 11இல் ராகுவும் குருவும் பங்களா வாசம், அதாவது கடன் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் அடைஞ்சி புதுசாக கடன் வாங்கி வீடு வாசல் கார் பங்களான்னு ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 5 சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலே லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு சுவீட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதுவும் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதால நீங்கள் நயமாக பேசி, நளினமாக பேசி, இனிமையாக பேசி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்கள், வாக்கினை தொழிலாக கொண்ட, உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாரம். ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். நீங்கள் வெளிநாடு போகணும்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நிலை. மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். சனி பகவான் வேறு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக அது 100% உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்து அதிபதி, ராசி அதிபதி 2 பேருமே புதன் தான். 12இல் இருப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேண்டிய சூழல் ஏற்படும். கண்டிப்பாக கடைசி நேரத்தில் அவங்க கேட்குற கோர்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 5ஆம் இடத்தை
கேது இருந்தாலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பதாலும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உங்கள் சொத்து இது வரைக்கும் பிரிச்சிக்கல பூர்வீக பங்கு அப்படின்னா இந்த வாரத்தை பயன்படுத்திக்கிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு விழிப்பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கூட ஒரு சிலருக்கு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6க்குடையவன் வேறு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்பவும் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். மற்றபடி 7ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்களால் ஆதாயம், தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள். தொழில் சிறப்பாக செல்லும். அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, வேலை பார்க்குற இடம், சொந்த பந்தம், நட்பு வட்டாரம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இது நாள் வரைக்கும் அஷ்டமத்து சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்துக்கு வந்துவிட்டார். இந்த மிதுன ராசிக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பாக்கிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உயர்கல்விக்காக படிக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருப்பதால் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். தொழிலை மாற்றி அமைங்க. இல்லை தொழிலையே புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், விரிவாக்கம் செய்யலாம். தொழில் சிறந்து விளங்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறார்கள். புதாதித்ய யோகம் ஏற்பட்டாலும் தந்தையால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும். இந்த மிதுன ராசிக்கு 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி நீங்கள் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.